எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னுடைய இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரை வந்து எனக்கு நான் ஆக்சுவலாக கீபோர்ட் பிளேயர் வித்யாசாகர். நான் வந்து 2000லேருந்து சாருக்கு நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து எனக்கு கார்மேகம் படத்துலேருந்து சார் எனக்கு பழக்கம். அந்த படம் ஃபுல்லாலாம் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். அப்போ இருந்து சார் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வருஷங்கள் போச்சு. நான் கீபோர்ட் பிளேயராகவே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2010 தான் நான் வந்து இந்த பட்டாப்பட்டி இதுன்னு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சார்கிட்ட பேசும்போது ஸோ எனக்கு அவர் பார்க்கணும் போல் இருக்குன்ற கதைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து பட்டைய கலப்பணும் பாண்டியா, இது வந்து எனக்கு சாருக்கு எனக்கு 2வது படம். இந்த படத்தில் வந்து பாடல்கள் அனைத்தும் வந்து எஸ்பி ராஜ்குமார் சார் தான் எழுதியிருக்கிறாரு. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. வரிகள் அனைத்தும் ரொம்ப கவிதையாக இருக்குது. இந்த பாடல்கள் அனைத்துக்கும் இது சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ ஒரு கவிதை மாதிரி பண்ணியிருக்காரு மூவேந்தர் சார். அவருக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் ஆணிமுத்து சார் அண்ட் அருள் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த விஜய் ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது டோட்டலாக இந்த டீமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒர்க்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் இது எங்கள் டைரக்டரோட 9வது படம். எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். அவரோட 9 படம் எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து இது படமாக்கியிருக்கு. நல்லா வரும். ரொம்ப பேச முடியல. ப்ரொடியூசர்ஸ் விஜயானந்த் சார் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துவது இதுவே முதல் முறை. கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வை நான் ஏற்படுத்தவில்லை. அதனால் பாதிக்கப்பட்டது நான் தான். இப்போது இத்தனை பேரையும் மொத்தமாக சந்தித்து என் படத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ந்துள்ளேன். இந்த மேடையில் யார் பேசினாலும் அது இந்த 4 சூழல்கள் மட்டும்தான் கேட்கும். பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேசினால் மட்டுமே உலகத்திற்கு கேட்கும். அதனால் உங்கள் ஒவ்வொருவரின் காலை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த படத்திற்கும் எனக்கும் ஆதரவு தருமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை எனக்கு இயக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எனது தம்பி விஜய் ஆனந்த். ஒரு நல்ல படம் உருவாக முதலில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேண்டும். எனக்கு இதுவரை வாய்த்த எல்லா தயாரிப்பாளர்களுமே நல்ல தயாரிப்பாளர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாவற்றிலும் விட திரு ஆணிமுத்து அவர்கள் ஒருபடி மேல். ஒரு நாள் நான் பழனியில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அவங்க பூஜை அன்னைக்கு மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கு வந்தாங்க. பழனியில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கோபமாக பேசினாங்க. என்ன நல்லா தானே போயிட்டு ஏன் ஒரு மாதிரியாக பேசுங்க, என்ன விஷயம்? நான் இல்லை நேற்று பேட்டா கொடுக்காம விட்டாங்களா அப்படின்னா. தெரியல, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் நேற்று பேட்டா கொடுத்துட்டு தான் அடுத்த நாள் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்கணும். வேலை செஞ்சால் சாயந்தரம் சம்பளம் கொடுக்கணுண்ணே அப்படின்னா. சரிண்ணே நான் கேட்டு சொல்கிறேன்னே. அப்புறம் மேனேஜர்ஸை கூப்பிட்டு கேட்டேன். இல்லை சார் செக்கில் கொஞ்சம் செக் பாஸ் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தானே. அதாவது காலையில் வேலை பார்க்குறவனுக்கு சாயந்தரம் சம்பளம் கொடு அப்படிங்கிறது அவரோட கொள்கை. அதனால தான் அவர் பல தொழில்களையும் கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தேன் க்ரீன் பார்க்கில். பட் நாங்கள் நினச்சதை விட வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. நான் அதனால் அண்ணன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். அது வந்து படத்தோட குவாலிட்டிக்காக தான். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து போன ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம், பஸ், லொக்கேஷன், வாடகை இது எல்லாமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த படத்தில் வந்து நான் மூவேந்தர்னு ஒரு புது கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என் படங்கள் இது வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய கேமராமேன் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே டபுள் டிஜிட்டில் தான் நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் எனக்கு அவ்வளோ திருப்தி இருக்காது படம் முடிஞ்ச உடனே. அதை நானும் வெளிக்காட்டிக்க மாட்டேன். ஆனால் ஒரு
எல்லாருமே கேட்டாங்க, ஒரு புது என்னோட படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அடுத்த படத்தில் கேமரா நீங்கள் எந்த தைரியத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு அவன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, அவன் செய்வான் அப்படின்னு. எனக்கு படம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு நாளும் நான் லொக்கேஷனில் அவன் நிறைய திட்டியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். என்கிட்ட அந்த மைனஸ் உண்டு, நான் காம்ப்ரமைஸ் ஆவேன். அதனால தான் என்னுடைய ஒரு சில படங்கள் சரியாக போகலாம். ஆனால் ஒவ்வொரு ஷாட்லையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த லைட்டு போடணும், இந்த லைட்டு வேணும்னா அவன் அங்கே என்கிட்ட போராடனா, என்கிட்ட திட்டு வாங்கினா அதோடைய எல்லா ரிசல்ட்டுமே நீ ஸ்க்ரீனில் தெரியுது. என் படங்களிலே இதுதான் இந்த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபின்னா அது இந்த பட்டயக்கலப்பன பாண்டியா தான். அதோட விழாநாயகன் சொல்கிறத விட என்னுடைய தம்பி அருள்தேவ், அவருக்கும் எனக்கும் கார்மேகம் காலத்திலேருந்து நெருங்கிய பழக்கம் உண்டு. என்னுடைய ஒரு சில படங்களுக்கு வேறு சில மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது கூட நான் பர்சனலாக போய் அந்த அந்த சீனை சொல்லி இதுக்கு ஒரு ஆர்ஆர் ப்ளே பண்ணி கொடுங்க ரீரிக்கார்டு. ஏன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்காரு, நம்ம சொன்னால் காதில் வாங்கிக்கிற மாட்டேங்கிறாரு. இந்த சீனை ப்ளே பண்ணுறேன், இதுக்கு நீ எனக்கு ஒரு ஆர்ஆர் போட்டு கொடு அப்படின்னு. அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாப்புல. நான் அப்போ அடிக்கடி சொல்லுவேன், நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அதை நான் செஞ்சேன். ரெண்டாவது, அது போக ரெக்கார்டிங் ரீரிக்கார்டிங் எல்லாமே நம்ம தனியாக கொடுக்கணும். பட் இப்போ வந்து பேக்கேஜ், அப்படி பேக்கேஜ்னு போகும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணால் நம்ம கேட்க முடியாது, எந்த மியூசிஷியனை வச்சு பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்க முடியாது, அவங்க எந்த சிங்கர் வச்சு பண்ணுறாங்களோ நம்ம கேட்க முடியாது. ஆனால் அருள்தேவிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நேர்மை. நான் கொடுத்த சம்பளத்துக்கு இந்த படத்தில் எல்லாமே பெரிய பெரிய சிங்கர் தான், எல்லா பெரிய பெரிய பாடல்கள் தான் பாட வச்சுருக்காரு. நான் கூட கேட்பேன், இவ்வளோ சம்பளம் ஆச்சுன்னு. பரவாயில்ல சார் அப்படின்னா. அப்போ உனக்கு என்ன தான் மிஞ்சும் அப்படின்னா, பரவாயில்ல சார், அடுத்த படத்தில் பார்த்துக்குறோம் அப்படின்னா. அது மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நீ கீபோர்ட்லேயே ப்ளே பண்ணிடு போதும், லைவாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம், அது தனியாக செலவாகணும். பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த பக்கமே வராதிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தர்றேன், நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் செலவு அதை பற்றி நீங்கள் வேணும். அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிக்கணும், அந்த படம் பேசப்படணுங்கிறதுல ஒரு அக்கறை. அதாவது தான் எந்த தொழிலில் இருக்கமோ அந்த தொழில் ஒரு நேர்மை வேணும்னு நினைக்கிறாள். அது மாதிரி இந்த படத்துக்கு போட்டிருக்க எல்லா சாங்ஸுமே எல்லா டேரக்டருமே சொல்கிற வார்த்தை, என் படத்தில் 5 பாட்டு இருக்குது, அது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நான் வந்து வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்ல, நீங்கள் ஒரு 3 பாட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒவ்வொரு வகையில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது இளவரசு சாராக இருக்கட்டும், ஜெயபிரகாஷ் சாராக இருக்கட்டும், முத்துக்காலையாக இருக்கட்டும், பாவாலட்சுமி, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை மிக பிரமாதமாக பண்ணிட்டு போனாங்க. இதில் கோயசர்லாக்கை பற்றி நான் அவங்க கூட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். என்னோட வசனத்தில் நடிக்காத நகைச்சுவை நடிகர்கள் இல்லைன்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். அத்தனை பேருக்கு நான் எழுதியிருக்கேன். ஆனால் கோயசர்லாக்காவுக்கு நான் ஒரு படம் கூட எழுதுனதில்லை. அதை அப்படியே சொல்லித்தான் நான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன். படத்தில் அவங்க வந்து தன்னோட லவ் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, நிச்சயமாக அது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட நாயகி மனிஷா, அதை நான் கொஞ்சம் அதற்ற மாதிரி இருந்தால் அதை அழுக வந்துடும், அவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு. ரெண்டாவது, அந்த நாங்கள் ஷூட் பண்ணும்போது பொள்ளாச்சியில் வந்து கடுமையான வெயில், ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பான லொக்கேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் படத்தில் வந்து ஒரு சாங்கில் வந்து விதார்த்தை வந்து கிஸ் பண்ணணும். நான் ரொம்ப தயங்கி தான் கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சாங்கும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் அதை வந்து வேறு ஆங்கிள் எடுத்துகிட்டே இருப்பேன். ஓகே சார் அப்படின்னு எனக்கு அது தூக்கி வாரி போட்டுச்சுன்னு. நிஜமாக பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் சார். அதுக்காக நாம் ஏற்றுக்கிட்ட கேரக்டர், அந்த சீனுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் மனிஷா. நிச்சயமாக அந்த 2014 ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டாக வரும். கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, மின்னல் தண்டபணின்னு, அதுதான் இமான நச்சு கேரக்டர். அதாவது நான் ஒவ்வொரு நகைச்சுவை நடிகருக்கும் வசனம் எழுதும்போது ஒரு சில நடிகர்கள் நான் என்ன பேப்பரில் கொண்டு போகிறேனோ அதை அப்படியே நடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் பேப்பரில் கொண்டு போனதுக்கப்புறம் ஸ்பாட்டில் உட்காந்து அதை மறுபடியும் பேசி டெவலப் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து இமான நச்சு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இது. அவர் நடிக்கும்போது நானும் சூரியன் எங்களை மீறி சிரிச்சிருவோம். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ரியாக்ஷன், அந்த மாதிரி. அவர் ஏன் இவ்வளோ நாள் பெரிய ஆள் ஆகலைங்கிறது எனக்கு இன்னும் கேள்வியாகவே இருக்குது. நிச்சயம் அண்ணாச்சி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார். ஆமாம், அது சேடை வந்துருச்சு, கிரெயின் சேடை வந்துச்சு, மறுபடியும் ஒன்மோர் வேணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிடிவாதமாக பண்ணோம். அந்த சீன்லாம் வந்து அண்ணாச்சி எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பை வந்து மறக்கவே முடியாது. நான் அடுத்தடுத்து 2-3 ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு கதையும் பண்ண உடனே நான் சூரிய கூப்பிட்டு தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், பண்ணலாமான்னு. இந்த கதை பண்ணும்போது இது கண்டிப்பாக ஓடுற குதிரைன்னு தைரியமாக அதை நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னா அப்படி ஒவ்வொரு விஷயமா பேசியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்தேன்னு இந்த இன்றைக்கி என்ன எடுத்தோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, வீடியோ அதில் எது திருப்தியாக வரலையா அது மட்டும் மறுபடியும் நாளைக்கு எடுப்போம். இப்படி ஒவ்வொரு சின்ன இன்வால்மெண்ட் ஆகி அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணான். நான் வந்து ஒரு சில படங்களை வேணால் ஒரு சில வசனங்கள் எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் சூரியோட வளர்ச்சி வந்து முழுக்க அது
சூரியோட நடிப்பு, சூரியோட திறமையால் தான். நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு 1% வேணால் என்னோட பங்கு இருக்கலாம். சூரி சொன்னது மாதிரி 2014 வந்து தம்பி விஜய் கூட அடியெடுத்து வச்சிருக்காப்புல. நிச்சயம் அவருக்கு இது பெரிய ஒரு வருஷமாக இருக்கும், பெரிய படமாக இருக்கும். அடுத்ததாக இந்த படத்தோட நாயகன் சொல்கிறத விட அவனை வந்து வா தம்பி போவன் தம்பி தான் கூப்பிட்டு இருப்பேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நடிகனாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு மனிதாபிமுள்ள மனிதனாக முதல்ல நடந்துக்கு நான் நினைப்பேன். அந்த விஷயத்தில் வந்து நான் விதார்த்தை வந்து ரொம்ப பாராட்டுவேன். எந்த விதமான ஈகோ, எந்த விதமான பிரச்சனை, எனக்கு அது வரல இது வரல, அது லேட் ஆயிடுச்சு இது லேட் ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. காலையில் ஒன்ஸ் மேக்கப் போட்டு கீழே இறங்கியாச்சுன்னா என் கூடவே இருப்பாப்ல. ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் மறுபடியும் இந்த கேரவனில் போய் உட்காறது, கேரவனில் சாப்பிட்றது, அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இது வரைக்கும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஷார்ட் எடுத்து முடிச்சோன்னா போக மாட்டேன், பின்னாடியே நின்றுட்டு இருப்பேன். நானுக்கு போப்பா அப்படிமா இல்லை, நான் இன்னொரு அந்த க்ளோஸ் நான் நரக்ஷன் சீனில் எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம சும்மா நிப்பாட்டி வச்சுருக்கோமே அப்படின்னு நான் விதார்த்திட்ட போய் சொன்னேன். இந்த சீனில் வந்து உனக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, நீ கோச்சிக்கலாமல் கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். ஆனால் எனக்கு சீன் தானே முக்கியம், படத்தோட கதை தான் முக்கியம். நான் கூத்துப்பாட்டில் கற்றுக்கிட்டு வந்தது தான், படம் நிற்கணும் சீன் நிற்கணும் வெளியே. நான் எல்லா சீன்லையும் நான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அப்படியே அழகாக வந்து ஓரமாக நின்றுட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் சூரி, அண்ணாச்சின்னு அமீன் இன்னொரு கேரக்டர் 3 பேரை வச்சு எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு துளி கூட ஈகோ, நம்மளை வந்து வர வச்சுட்டாங்க, நம்மளை மேக்கப் போட்டு நிற்க வச்சுட்டு அவங்கள எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பந்தாவோ ஈகோவோ கருவமோ இல்லாமல். இன்னும் வேணால் நேற்று இந்த படத்தோட இந்த பிஹெச்டி கீப்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அண்ணன் ரெடி ஆகிடுச்சானே, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கானே, நாளைக்கு ப்ரெஸ்காரங்களாம் பார்க்குறாங்கண்ணே, ஏதாவது தப்பாக அவ்வளோ ஒரு அக்கறை. ஃபைனல் மிக்சிங்கில் இருந்து டப்பிங்கில் இருந்து ரீரிகாரிங்லேருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நாளை பின்ன சொந்த படம் எடுத்தால் கூட அந்த அளவுக்கு அழகாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொடுத்த வெங்கட் சார், ஏன்னா அந்த படத்தோட கதாநாயகியை பற்றி தான் நம்ம நிறைய சொல்லியாங்க. ஏன்னா ஒவ்வொரு கதாநாயகிட்ட நான் வந்து பிந்து மாதவி, ஓவியா, சுனைனா, இப்படி நிறைய பேர்கிட்ட போனோம். கதை ஓகே சார், ஆனால் அவங்க கேட்ட சம்பளம்லாம் தெரிச்சு ஓடி இருந்தேன். நான் திருப்பி ஊருக்கே போகிற அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ சம்பளம் கொடுத்து எப்படி கட்ட முடியாது, ஒரு மிச்சம் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி கொடுக்கறது, படம் எப்படி எடுக்கிறது, இப்படியே நான் பயந்துகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து வெங்கட் சார் வந்து வித்தார்த்து தான் எனக்கு மனிஷா பற்றி சொன்னார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அவர் வந்து ஆனால் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குண்ணே ஜன்னல் ஓரத்தில் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, யார் மேனேஜர்கிட்ட வெங்கட் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நம்மளால் தானே நம்ம தாடி சார் வெங்கட் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் போனால் நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் போகும்போது இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும்னா மென்டலி ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்கு வேணும், இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த கதை தப்பிக்கும் அப்படின்னா மென்டலாக ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே உட்காருவேன். நான் அது மாதிரி ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வெங்கட் சார்ட்ட போய் உட்காந்து. ஆனால் நான் என்ன நினச்சனோ அதை விட ரொம்ப கம்மியாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த வேலை மனிஷா வந்து பணம்னு அலையாமல் ஒரு நல்ல கதைக்காக காத்திருக்க ஒரு நடிகை. நல்லா வருவோம் மனிஷா, பின்னி எடுத்திருக்கேன்னு மொத்தம் 2.5 மணி நேரம் படம், ஒரு 10 நிமிஷம் மறந்து போய் கதை சொல்லியிருக்கேன். 2 மணி 20 நிமிஷம் சிரிக்கிறதுக்கு நான் கேரண்டி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன்.